ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நமக்கு கிடைக்கிற நேரத்தை எப்படி யூஸ் பண்ணி நம்ம அதை சம்பாதிக்கலாம், கஸ்டமருக்கும் நம்ம அவங்க கேட்ட டைமுக்கும் நம்ம ப்ளவுஸை கொடுக்க முடியும் அப்படின்றதுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துடுச்சு. எனக்கு தீபாவளி முடிஞ்ச உடனேவே எனக்கு ரொம்ப முடியல, உடம்பு முடியாமல் அப்புறம் மூச்சு திணறலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட ஃபீவர் சளி பிடிச்சதுனால அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப அனிமிக்காக இருந்திருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ப்ளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு அந்த மூச்சு திணறுது அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதனால் என்னால் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோ போட முடியல. இதுக்கு நடுவுலவே எனக்கு ஒர்க்குமே முகூர்த்த நாள் உடனே இருக்கிறதுனால வேலையுமே எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. நான் இதையும் பார்க்க வேண்டியது இருக்குது, என்னுடைய உடம்பையும் பார்க்க வேண்டியது இருக்குது, அப்புறம் நம்ம ஒர்க்கையுமே முடிச்சு கொடுக்க வேணும். இவ்வளவும் மத்தியில் நம்ம நான் உங்களுக்குமே ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் என் உடம்பு ஒத்துழைக்க முடியல. உடம்புன்றதை விட எனக்கு மெயினாக என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போனால், மூச்சு திணறல் இருக்கும்போது என்னால் நீங்கள் கேட்குற நேரத்துக்கு என்னால் இப்போது நான் என்னுடைய டைமிங் இந்த டைமிங்கில் நான் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது என்னால் முடியல. என்னால் மூச்சுத்திணறல் பயங்கரமாக இருந்ததுனால இப்போ நான் இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு வர்றதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இப்போ பேசும்போது கூட நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் நான் மூச்சு இழுத்து விட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால என்னால் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல சிஸ்டர். சாரி, கோச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோ உங்களுக்கு வர மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நம்ம வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டைலரி ஃபீல்டை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் இல்லையா? அதில் நமக்கு கிடைக்கிற நேரத்தை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதன் மூலியமாக தான் நமக்கு நம்மளை கஸ்டமர் நம்மக்கிட்ட நம்மளை நம்பி கொடுக்குறாங்க துணி அப்படின்னும்போது, நம்ம அவங்களுக்கு அந்த டைமில் கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நம்ம ரொம்பவும் பிடிச்சவங்களாக ஆயிடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்க அர்ஜென்ட் துணி அப்படின்னும்போது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேர் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நான் அப்படி தான் கஸ்டமர் அதிகரித்தேன். அதனால் மட்டும்தான் என்னால் இன்றைக்கும் கஸ்டமருக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல ஒரு டைலராக இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ உடம்பு முடியல அப்படின்னாலுமே நான் என் உடம்பை நான் பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு என் கஸ்டமர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொன்றையும் யோசித்து நான் செய்கிறதுனால என்னால் இப்போ அவங்க கேட்ட டைமுக்கு என்னால் கொடுக்க முடியுது. இப்போ தீபாவளி முடிஞ்சுமே எனக்கு இன்னும் எனக்கு தீபாவளி கூட அன்றைக்கி ஒரு நாள் வேலை தான் முடிஞ்சிடுச்சு. ஆனால் எனக்கு இப்போ தீபாவளி முடிஞ்சுமே முகூர்த்த நாள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒர்க்கு இன்னுமே எனக்கு ஃப்ரீயாக ஆகலை. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலுமே நான் அதை சரி பண்ணுறதுக்கும் எனக்கு டைமிங் கிடைக்கல. எனக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பார்ப்போம் எப்போ தான் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால என்னால் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ண முடியல. ஒரு 1/2 ஹவரில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ நான் தீபாவளிலேருந்தே கண்டினியூஸாக நான் தைச்சிக்கிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஃபாஸ்ட்டுன்றதே வரமாட்டுது. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஆகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வரும். அது எனக்கு தெரியுது. சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் தானே, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஆனால் அது நமக்கு சரி வருமானு தெரியல. ஏன்னா அடுத்து உடனே கிறிஸ்மஸ் வருது. நமக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நானுமே இதுபோல் பிஸியான ஷெட்யூல் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நானுமே ஃபீல் பண்ணுவேன். எதனால் அப்படி நினைப்பேன் அப்படின்னா, மெயின் ரீசன் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு முன்னாடியே
நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை பார்க்குற உமன்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோன்னும் போது நமக்கு அந்த மனக்கசப்பு வந்து தீர போகிறது கிடையாது. ஆனால் வந்து நமக்கு வந்து அது மைண்டு பயங்கரமாக ப்ரெஷராக இருந்து நம்மளால் சரியான டைமுக்கு சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, இது போலலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு இந்த டைலரிங் ஃபீல்டு வந்து ரொம்பவும் நமக்கு கை கொடுத்து நம்மளை தூக்குது அப்படின்றது இது வந்து உணர்வுபூர்வமாக நான் அனுபவிச்சதை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் ஏதோ ஒரு மன கஷ்டம் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கோவத்தில் இருக்கோம் அப்படின்னும்போது அந்த கோபமாகப்பட்டது நமக்கு வந்து இன்னும் வந்து நம்மளை வந்து மன கஷ்டத்தை தான் அதிகமாக உண்டாக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்தமாதிரி டைமிங்கில் அப்படின்னா, அந்த நான் வந்து டைலரிங் ரூமில் வந்துடுவேன், நான் ப்ளவுஸ் தைக்க வந்துடுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வீட்டிலுடைய சூழ்நிலை எல்லாமே மறந்துடும். நம்ம வந்து கஸ்டமருக்கு துணி கொடுக்கணும், இன்றைக்கி வந்து இந்த கஸ்டமருக்கு கொடுக்கணும், அவங்க வந்து இந்த ப்ளவுஸில் இவ்வளோ கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு மைண்டில் அதுதான் ஓடிட்டுருக்குமே தவிர நம்ம நினச்சது வந்து நம்ம மைண்டில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க செய்யாது. நமக்கு ஒரு பண கஷ்டமோ இல்லை ஒரு மன கஷ்டமோ இருக்குது அப்படின்னாலுமே அது வந்து நமக்கு மைண்டில் இருக்காது. கஸ்டமருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக் அது எல்லாமே நம்ம சரி பண்ணி இந்த ப்ளவுஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த மைண்டு ப்ரெஷரில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க சொன்ன டைமில் அவங்களால ப்ளவுஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியே இருக்கோம் அப்படின்னா. ஆனால் நீங்கள் வந்து இது போல் வந்து அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போகிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்மளால் நம்ம வந்து நினச்ச இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். நான் வந்து இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உக்காந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஸ்டமர் வந்து வேற ஒருத்தங்கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா இப்போ ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு 2 ப்ளவுஸாவது கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். மீதி ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை நான் முடிச்சு கொடுக்க தான் பார்க்குறேன். இது போல் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இது போல் நீங்களுமே வந்து நிறைய பேர் வந்து தீபாவளி முடிஞ்சு எனக்கு இன்னமும் ஒர்க் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சிஸ்டர், இல்லை சிஸ்டர் எனக்கு தீபாவளிக்கே ஒர்க்கே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோவாக அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போல் வந்து நிறைய பேர் வந்து வீடியோலாம் போடுறாங்க தான். ஆனால் வந்து மோட்டிவேஷன் வீடியோ போடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது, அதிகமாக கிடையாது. ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அந்த மாதிரி போட தான் செய்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மோட்டிவேஷன் தான். இன்றைக்கி வந்து என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நம்மளால் செய்ய முடியுன்றதுனால மட்டும்தான் சொல்கிறோம் இல்லையா. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தனருக்கு நன்றி.